அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. ஆடி மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தேடி வரப்போகுதுன்னு டைட்டில் போட்டிருக்கோம். என்ன மேடம் சொல்றீங்க? சிம்மத்துக்கு என்னைக்குதான் வந்துட்டு நல்ல காலம் பிறந்திருக்கு? கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது உருண்டுட்டு போகுது. இந்த கடவுள் இருக்காரு பாத்தீங்களா? அவருக்கு வேலையே இல்ல. எங்கடா இருக்கு அந்த சிம்ம ராசின்னு தேடி புடிச்சு கொத்தா தூக்கிட்டு வந்து வச்சு செய்யறது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நாள் மட்டும் டைம் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடவுள்கிட்ட போய் நீ வந்து என்ன வேணா பேசலாம், கேட்கலாம் அப்டின்னா, இவங்க கேட்கிற கேள்விக்கு கடவுள்கிட்டயே பதில் கிடையாது. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு சிரமங்கள் விலகப் போகுது. அப்டிங்களா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்னங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? நக்கலா வேற கேள்வி கேட்கிறீங்க? சிம்ம ராசிக்காரங்களே, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நல்லது நடக்க போகுது. ஆடி மாசம் அப்டின்னாவே அம்மனுக்கு உரிய மாதம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா கிராமத்துல வந்து பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டத்துல கிராம தேவதைகளுக்குலாம் வந்து அதாவது அம்மனுக்கு, மாடசாமிக்கு, கருப்பண்ணசாமிக்கு இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க. திருவிழாக்கள் எடுப்பாங்க. ரொம்ப கோலாகலமா இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அத தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல திருமண காரியங்கள மட்டும் தள்ளி வச்சுருவோம். அது ஏங்கிறதையும் நான் தெளிவா சொல்றேன். ஆடி மாதம் அப்படிங்கிறது கர்க்கட மாதம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த ஆடி மாதத்துல ஒரு வருடத்த வந்து 2 பிரிவா பிரிப்பாங்க. அதாவது ஆடி மாதத்துல இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல தட்சிணாயன காலம், அதாவது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். தை முதல் ஆனி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்த உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் ஸ்ரீ சூரிய பகவானுடைய தேரானது வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்குங்க. இந்த காலத்துல பகல் பொழுது குறைவா இருக்கும், இரவு பொழுது அதிகமா இருக்கும். ஆடி மாசத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் வந்து கடக ராசியில சஞ்சரிப்பாருங்க. கடக ராசி அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு. சிவ அம்சமான சூரியன் வந்துட்டு சக்தியுடைய அம்சமான சந்திரனுடைய ஆட்சி கிரகத்துல சஞ்சரிக்கிற காலகட்டம். இதனால சந்திர பகவானுடைய ஆளுமை கூடுங்க. சிவனை விட சக்தி வல்லமை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். ஆஷாட மாதம் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சக்தி மாதமாக வழிபாடு செய்ய ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரிக்கு அனுகிரகம் செய்திருக்காருங்க. இந்த காலத்துல அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பலம் கொடுக்கும். கஷ்டம், நஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடும். இதனால தாங்க இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு உகந்த வேப்பிலை, எலுமிச்சம்பழம், கூழ் இதெல்லாம் வந்துட்டு அம்மனுக்கு அர்ப்பணிச்சு நம்ம வழிபாடு செய்றோம். பிராண வாயுவின் சக்தி வழக்கத்தை விட கூடுதல் இருக்கக்கூடிய காலகட்டம். முக்கியமா விஞ்ஞான ரீதியா பார்க்க போனாலும் சரி, இந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உஷ்ணம் கூடும். அத வந்து சமன்படுத்துறதுக்கு நம்ம அம்மனுக்கு வந்து கூழ் படைத்து அத நம்ம உணவா எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்துட்டு சீரா இருக்கும். எலுமிச்சம்பழத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாவே ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர பூஸ்ட் பண்ணி குடுக்கும். தீய சக்திகள வந்து உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள வந்து அழிக்கக்கூடிய சக்தியும் அது எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேப்பிலை கொழுந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபரிவிதமான மருத்துவ குணம் அதிகமா இருக்கும். சோ நீங்க ஆன்மீக ரீதியா பார்த்தாலியும் அமோகம். அறிவியல் ரீதியா பார்த்தாலியும் உத்தமம். நீங்க கடவுள கடவுளா பார்க்குறீங்களோ, இல்ல அறிவியலா பார்க்குறீங்களோ, இந்த மாதத்துல நீங்க நிச்சயமா கடவுளுடைய அனுகிரகத்தை நாடிதான் ஆகணும். முக்கியமா பெண்கள் வந்து இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிறு இந்த நாட்கள்ல விரதம் இருந்து, வேப்பில ஆடை அணிந்து, அலகு குத்தி, பூ மிதிக்கிறது, அதாவது தீ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. விழா எடுத்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்துட்டு அம்மன் கிட்ட வைத்து வழிபாடு செய்வீங்க இல்லையா? அது எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த அலகு குத்தக்கூடிய ஆட்களுக்கு வந்து வலிக்காதா? வலிக்கும். ஆனா அந்த வலிய வந்துட்டு அம்மன் ஏத்துப்பாங்க. பூ மிதிக்கிறவங்களுக்கு, தீ மிதிக்கிறவங்களுக்கு கால் சுடாதா? சுடும். அதையும் வந்து அம்மன் ஏத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த விஷயத்த செய்யும் பொழுது ஒரு வீரம் வரும். ஒரு ஒரு மாதிரி அம்மனுடைய அருள் வந்தா தான் அந்த விஷயத்த அவங்களால செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த அம்மனுடைய அருள் குடிகொண்டு தான் அந்த விஷயத்த அவங்கள வந்து செய்ய வைக்கிறாங்க. சோ இந்த மாதம் அப்படிங்கிறது ஆதி பராசக்தி உங்களுக்கு துணை நிக்கக்கூடிய காலகட்டம். பயன்படுத்திக்கோங்க. ஒரு யோகமான அமைப்புங்கிறது இந்த கலியுகத்துல நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு கோடி புண்ணியம் பெறும். இந்த மாதம் சாதாரணமா இல்லைங்க. ஆடி பண்டிகையை தொடர்ந்து ஆடி அமாவாசை, ஆடி பூரம், நாக பஞ்சமி, ஆடி பெருக்கு, வரலட்சுமி விரதம், ஆடித்த பசு, மகா சங்கட சதுர்த்தி, கோகுலஷ்டமி,
ஆடி கிருத்திகை இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் முழுக்கவே விழாக்களுடைய வைபவம் தான் போயிட்டு இருக்கு. தெய்வங்களுக்கு உண்டான நாட்களை சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையை வளமா மாத்திக்கலாம். அவ்வளவு அமோகமான இந்த மாதத்துல ஏன் மேடம் கல்யாணம் மட்டும் பண்றதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நமக்கெல்லாம் ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் தாங்க. ஆடி மாதம் பிறந்தாலேயே தேவர்களுக்கு சந்தியான வேலை ஆரம்பமாகுதுங்க. அந்த மாதத்துல திருமணம் போன்ற வைபவங்கள நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க தெய்வங்கள தொந்தரவு செய்யக்கூடியதா ஆயிடுங்க. இதனாலதான் அவங்களுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் 2மே நமக்கு பரிபூர்ணமா கிடைக்காது. ஓகேவா? இந்த காரணத்தால தான் அந்த நாட்கள நம்ம தள்ளுபடி செஞ்சுட்டு, திருமணத்த மட்டும் இந்த மாதத்துல வைக்கிறதில்ல. இத பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, தள்ளுபடிங்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு கடைகள்ல வந்துட்டு ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வேற. சரிங்களா? சோ இந்த ஆடி மாதத்த நம்ம தள்ளுபடி செய்யறதுக்கு திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்யாம தள்ளி வைக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா தேவர்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது. தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அவங்களுடைய அனுகிரகத்த பல மடங்கு பெருகிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதத்த வந்து நம்ம முன்னோர்கள் தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? முழுசா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்துக்கு உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்துல நிச்சயமா இருக்கும். சிம்ம ராசி. ஆடி மாதம் யாருக்கெல்லாம் பலன் கூடுதலோ இல்லையோங்க, சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு பலன் கூடுதல். ஏன்னு சொல்றேன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் அவருடைய நகர்வு தான் இந்த காலகட்டத்தவே நிர்ணயிக்குது. புரியுதுங்களா? சோ இந்த அமைப்புல நீங்க சூரிய பகவான வழிபாடு செய்ய அனுதினமும் காலையில எழுந்து சூரிய பகவான நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் உங்க நாட்கள நீங்க தொடங்கணும். புரியுதுங்களா? இவருடைய பலம் மட்டும்தான் உங்களுக்கு பல விதங்கள்ல நன்மைகளை பயக்கும். இவருடைய ஒளிக்கதிர் பட்டு விலகக்கூடிய பனி போல உங்களுடைய கஷ்டங்கள் விலகணும்னு நினைச்சுனாக்கா, நீங்க சூரிய பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சுதான் ஆகணும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்க, நம்ம அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுக்க மாட்டோம். பக்கத்து வீட்டு அப்பா, அம்மாவுக்குலாம் மரியாதை குடுப்போம். ஃப்ரெண்டோட அப்பா, அம்மாக்குலாம் அப்படியே, "அடடா! இந்த புள்ளையா? இவ்ளோ மரியாதை தெரிஞ்ச மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்பா, அம்மாவுக்கு தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து மரியாதை கெட்டத்தனமா நடந்துப்போம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி நீங்க மத்த தெய்வங்கள வழிபாடு செய்யறது நல்லதுதான். ஆனா உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான வழிபாடு செஞ்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கூடுதல் பலன். சோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. லாஜிக் அப்படிங்கிறதையும் தாண்டி ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ராட்டஜியும் தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மார்ட் ஒர்க்கையும் தாண்டி ஹார்ட் ஒர்க்ன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு தான் பயன்படும். இந்த ஆடி மாதம் தட்சிணாயன காலம், புண்ணிய காலத்த நீங்க புண்ணியம் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, நிச்சயமா சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை நாடிதான் ஆகணும். நெறைய பேசியிருக்கோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல தேவையான பலன்கள் இருக்கோ அத கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. தேவையில்லாம ஏதோ பேசியிருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா மன்னிச்சிடுங்க. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துடைய பலன்களும் தெரிஞ்சிருக்கணும். ஆடி மாதத்துடைய சிறப்பும் தெரிஞ்சிருக்கணும். அத நீங்க செய்யறதால உங்களுக்கு என்ன பலன்கள்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சரிங்க. அதை பொறுத்து சிம்ம ராசிக்கு நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு? அந்த அமைப்பின் காரணமா உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு? நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்க ராசியில 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல முன்னேற்றமான சூழலை கொடுப்பாரு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான சூழல் ஏற்படும். வரக்கூடிய 17/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் 12ஆம் இடத்துல மாற போறாரு. இதனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படாம பொறுமையா செயல்படணும். மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தாம கவனம் காக்கணும். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். 11/7/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்துட்டு 10ஆம் இடத்துக்கு மாறிட்டாரு. இதன் காரணமா உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆசிரியர்கள் அப்படின்னாக்க நான் என்ன படிச்சுட்டா மேடம் இருக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆசிரியர்கள் தான். நமக்கு பெற்றோர்களே ஒரு ஆசிரியர்கள் தான். முக்கியமா பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பலம்ங்க. புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாம அடுத்தவங்களுடைய காரியங்களை தலையிடாம இருங்க. சமூக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவீங்க. அடுத்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுப்பார். 7/7/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு மாறிட்டாரு. இதன் காரணமா ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு புதுமையான அனுபவம் ஏற்படும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாக்கா வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். இவரை தொடர்ந்து சனி பகவான் தொழில்காரகன் இல்லையா, இவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அடுத்த ராகு பகவான் உங்க ராசியில 8ஆம் இடத்துல இருக்கிறது மனசுல எதிர்காலம் சார்ந்த குழப்பங்களை ஏற்படுத்தும். அடுத்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்காரு உங்க ராசியில. இதன் காரணமா வீண் வாக்குவாதங்கள் வரும். அப்போ வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த வீண் வாக்குவாதங்கள் செய்யாம ஒதுங்கி வந்துடணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யார வழிபாடு செய்தா சிறப்பு அப்படின்னு பார்த்திருக்கா, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். என்ன மேடம் சொல்றீங்க? துர்க்கை அம்மனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து வீர தீரமான தெய்வம். பெண் தெய்வம் முக்கியமா. நானும் கொஞ்சம் வந்து கோபக்காரன் தான். அவங்கள வழிபாடு செஞ்சா எனக்கு செட் ஆகுமா அப்படின்னாக்க நிச்சயமா செட் ஆகும். ஏன்னா வைரத்தால் தான் அடுக்க முடியும். அதே மாதிரிதான் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த துர்க்கை அம்மனுடைய வழிபாடு தான் பலம் சேர்க்கும். முக்கியமா பல பேருடைய சூழ்ச்சியை அழிக்கிறதுக்கு துர்க்கை அம்மனுடைய அனுகிரகம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படுது. சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க, ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றி. முடிஞ்சதா 3 பேரை கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடிங்க ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி நீங்க தொடங்கும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை சொல்லும் போதாவது நம்முடைய மனசுல ஆன்மீக சிந்தனை வந்துட்டு மேலோங்கும். இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலனுங்க. இப்ப நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும். அந்த வகையில சிம்மம் எடுத்துனாக்கா மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இல்லையா, மகம் நட்சத்திரம். ஞானத்தோடு பிறந்த உங்களுக்கு பிறரை தலைமை தாங்கி வழிநடத்தும் ஆற்றல் இயல்பாவே இருக்கு. ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான மாதமா பிறந்திருக்கு. உங்களோட நட்சத்திர நாதனை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல குழப்பம், வரவுல இருந்த தடை, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத நிலைமை இதெல்லாம் உண்டாக்கினாலும் குரு பகவானுடைய பார்வையினால இதெல்லாம் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்துல குழப்பம் வராது. குழப்பங்கள் வந்தாலும் நிலைக்காது. வரவுல இருந்து வந்த தடைகள் விலகி வரவு வந்து சேரும். கொடுத்த வாக்க நிச்சயமா காப்பாத்திடுவீங்க. கொஞ்சம் என்ன சிரமங்களை தாண்டி கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்காரு. குருவினுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டாக்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே காணாம போகும். என்ன மேடம் சொல்றீங்க, அவர் தானே எனக்கு வந்து பெரிய தலைவலியே அப்படின்னா, அவர் வந்து இப்ப வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் நிச்சயமா காணாம போகும். வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையும் சீராகும். முக்கியமா கூட்டு தொழில ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தைரியமா செயல்பட தொடங்குவீங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுல இருக்கும். தொழில்ல வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். ஆரோக்கியமா செயல்பட போறீங்க. உத்தியோகத்துல கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கடந்த காலம் நீங்க பாத்துக்கிட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுக்காம நேர்மையாக செயல்படுவது ரொம்ப அவசியங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் தேவைப்படுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் எடுத்துக்கிட்டாக்க ஜூலை 25, 26 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை மாதத்துல வரக்கூடிய 19, 28 மற்றும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தீப ஒளி மாதிரி பிரகாசிக்கும் ஆற்றலுடன் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பலவிதமான நன்மைகளை அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்கிட இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயருங்க. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. ராசிநாதன் விரயஸ்தானத்திலையும் குரு ஜீவஸ்தானத்திலையும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது. இல்ல அப்படின்னா உங்க மீது தேவையில்லாத பழி பாவத்துக்கு ஆளாவீங்க. தேவையில்லாத நடவடிக்கைகள் உங்க மீது பாயும். அடுத்ததான் குருவினுடைய பார்வையால உங்களுக்கு எச்சரிக்கை ஒளி ஒலிக்குங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ளாக ஒற்றுமை ஏற்படும். பண வரவு மகிழ்ச்சியை தரும். நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமான முடிவை கொடுக்கும்.
உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். நினைச்சதை எல்லாம் நிறைவேற்றி கொள்வீங்க. ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் கேந்திர பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள்ல வேகம் இருக்குங்க. தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். விவசாயம் செழிக்கும். ரியல் எஸ்டேட், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் தொழில்ல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. புதுசா முயற்சிகளை செய்யறீங்க அப்படின்னாக்க கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. அடுத்த அரசியல்வாதிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க தலைமைக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா உண்டுங்க. அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் எடுத்துனாக்க ஜூலை மாதம் 26, 27 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதம் 19, 24, 28, ஆகஸ்ட்ல 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய சுபிக்ஷம் உண்டாகும். அடுத்த உத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கும் சக்தி மிக்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கறத சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. நீங்க ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டிய இருக்குங்க. நேரமா தூங்குங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அடுத்த அரசு பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வேலையில சங்கடங்கள் ஏற்படுங்க. உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரத்தினால பொருளாதார நெருக்கடிகள் விலகும். வர வேண்டிய பணம் வரும். தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்கள் ஏற்படலாங்க. குடும்ப சுக சத்ருஸ்தானத்துல குருவின் பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல்நிலை சீராகும். எதிர்ப்புகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான முடிவை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தலைமையுடைய கண்டிப்பிற்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும். நினைச்சதை நினைச்சபடி நடத்தி காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த நெருக்கடிகள் விலகும். புதிய முயற்சிகளை மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும். மத்தபடி மத்த எல்லா செயல்பாடுகளும் சிறப்பா நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் கேட்டீங்கன்னாக்கா ஜூலை 27 இதனால அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை 19, 28, ஆகஸ்ட்ல 1ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா சூரிய பகவானுடைய வழிபாட்டினால் மட்டும்தாங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பொதுவா சொல்லணும்னாக்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் விலக்கி சீரும் சிறப்புமாக வாழ வழிகாட்டி தான் பிறந்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே சூரிய பகவானுடைய நமஸ்காரத்துக்கு அப்புறம் தான் உங்க நாட்கள் தொடங்கணும். அனுதினமும் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அப்படின்றத நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு தான் நீங்க உங்க படுக்கையை விட்டு எந்திரிக்கணுங்க. புரியுதுங்களா? மற்றபடி மார்க் அடிப்படையில பார்த்தோம்னாக்க இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு 95% சாதகமான பலன்களும் 5% எச்சரிக்கை உணர்வையும் ஏற்படுத்தி உங்களுடைய அதிர்ஷ்ட பாதையை தேடி கொண்டு வந்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய 6 மாத காலமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே வரப்போகுதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பத்தி இதை முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.